சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, மத்தவன்லாம் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த கதையை ஒரு தடவை கேளுங்க. ஃபுல்லா கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா சரி ஓகே, இதனாலதான் வந்து நம்மளுக்கு இது மாதிரிலாம் நடக்குது. ஸோ இது நம்ம வந்து இனிமேல் வந்து மற்றவங்களை பார்த்து வந்து பொறாமப்படக்கூடாது. ஓகே, அவங்க செஞ்ச விஷயத்துக்கான பலன் வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நம்ம செஞ்ச விஷயத்துக்கான பலன் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ யாரையும் பார்த்து பொறாமப்பட்டுக்க தேவையில்லை. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இந்த கதையை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணி போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. ஸோ இந்த கதையை வந்து ஃபுல்லா கேளுங்க. கதையினுடைய ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம் வந்து கட்டப்படுது. ஸோ அந்த கிராமத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூரையெல்லாம் மேய்ஞ்சு வெளியில வந்து 2 திண்ணைகள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான அமைப்புடைய ஒரு வீடு வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சத்தம் வந்து வந்துட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த உள்ள வந்து ஜெயா அப்படின்ற ஒரு பெண்ணு வந்து இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷத்துலயே வந்து அவங்க வந்து குழந்தை வந்து பிறக்க போகுது அவங்களுக்கு. ஸோ அதனால அந்த வலி வேதனையில அந்த பிரசவ வழியில வந்து ரொம்பவுமே சத்தம் போட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கணவரான அந்த மூர்த்தின்றவர் வந்து பாத்தீங்கன்னா குறுக்கால மறுக்கால நடந்துகிட்டே இருக்காரு. அவங்களுடைய சத்தத்தை வந்து அவரால் வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஐயோ அவங்களுக்கு வலிக்குதே, இவ்வளவு பெயினா இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசை போட்டு ஒழட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு குறுக்க மறுக்க வந்து நடந்துகிட்டே இருக்காரு. நடந்துகிட்டே இருந்தது திடீர்னு வந்து சத்தமா கேட்கிறாரு. வைத்தியச்சிட்ட வந்து கேட்கிறாரு, என்னம்மா இன்னும்மா டெலிவரி ஆகல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பொறுப்பா, நீ நினைச்ச நேரத்துக்குலாம் வந்து டெலிவரி ஆகாது, பொது அவங்களுக்கு வலிக்கும், பொறுமையா தான் வந்து டெலிவரி ஆகும், நீ வந்து அவசரப்படாத, அவசரத்துக்குலாம் வந்து இங்க வந்து பில்ல பார்க்க முடியாது, நீ வந்து பேசாம வந்து நீ நடந்துக்கிறதுல அந்த நடந்துக்கிற வேலையை மட்டும் பாரு, டெலிவரி ஆனோன்னு நாங்களே வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மருத்துவச்சி வந்து சொல்லிட்டாங்க. பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூர்த்தின்னு சொல்லல அவங்களுடைய அம்மா, அதாவது இந்த பெண்ணுக்கான மாமியாரும் வந்து பக்கத்திலே நிக்கிறாங்க. அவங்க பேர் வந்து லட்சுமி. சோ அந்த லட்சுமி வந்து தன் மருமகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் வந்து வழியை பொறுத்துக்கமா, கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துக்கிட்ட அப்படின்னா நல்லபடியா வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பாத்துக்கலாம், கொஞ்ச நேரம் வந்து வழியை பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மாமியார் வந்து மருமகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லி முடிச்ச ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து குழந்தை வந்து பிறந்துருது. குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தை சத்தம் வந்து வெளியில கேட்குது. உடனே வந்து அந்த மூர்த்திக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிருச்சு. வேகமா போய் அந்த குழந்தைய தன்னுடைய கையில வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். ஓடனோடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவான அந்த லட்சுமி வந்து மருமகிட்ட இருந்து அந்த குழந்தைய எடுத்து அப்படியே வந்து காட்டுது. இந்தடா உனக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவன் பார்த்து அதை கொஞ்ச நேரம் ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட தன்னுடைய குழந்தைய வாங்கி பார்த்துட்டே இருக்கான். அடுத்த செகண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய உயிர் வந்து அந்த இடத்துல வந்து போயிடுச்சு. அவனுடைய உயிர் போன வந்து அங்க இருக்கிற யாருனாலுமே வந்து நம்ப முடியல. பின்ன வந்தோம், குழந்தை பிறந்துச்சு, குழந்தைய கொண்டு வந்து கையில கொடுத்தோம், பார்த்தா அடுத்த செகண்டே வந்து இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு சோகமும் ஆயிடுச்சு, ஒரு அதிர்ச்சியும் வந்து ஆயிடுச்சு. சோ இப்ப இந்த டைம்ல வந்து அவங்க அம்மாவான அந்த லட்சுமி வந்து ரொம்பவுமே வந்து புலம்பிட்டே இருக்கா. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன் தான், இவனை நான் இவ்வளவு தூரம் வந்து வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன், ஆனா லாஸ்ட்ல அவனுடைய மகளுடைய முகத்தை பார்த்து அடுத்த நிமிஷமே வந்து இவன் வந்து இறந்து போயிட்டானே, அந்த கடவுளுக்கு வந்து கண்ணே இல்லையா, ஏன் இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன் அந்த குழந்தைய வாங்கி ஒரு 5 நிமிஷம் கொஞ்சிட்டு கூட அவனை வந்து சாக வச்சிருக்கலாமே, பார்த்து அடுத்த நிமிஷமே வந்து சாக வச்சுட்டியே அப்படி இப்படி சொல்லி அவங்க அம்மா வந்து கடவுளை வந்து வஞ்சிக்கிட்டே இருக்கு. அங்க மேல வந்து பாத்தீங்கன்னா யமதர்மன் வந்து அவருடைய டியூட்டிக்கு வந்து கிளம்பி அவர் வந்து டியூட்டிக்கு வந்துட்டு இருக்காரு. கீழே வந்து இந்த இறந்த அந்த மூர்த்தியை வந்து கொண்டு போகணும் அப்படின்றக்காக வந்துட்டு இருக்காரு. வந்து இந்த மூர்த்தியை வந்து அவர் கொண்டு வந்த எருமாடு இருக்குல்ல, அந்த எருமாடு வால்ல வந்து இந்த மூர்த்தியை வந்து கட்டி அவர் பாட்டுக்கு இழுத்துட்டு விண்ணுல வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்காரு, மேல் நோக்கி வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அப்பதான் வந்து அந்த மூர்த்தின்றவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது, நம்ம வந்து இறந்துட்டோம், நம்மள வந்து யமன் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களே வந்து அவருக்கு அப்பதான் வந்து லைட்டா வந்து முழிப்பு வருது. வந்து அவர் வந்து கத்துறாப்புல, அந்த மாதிரி இறந்துட்டாப்புல, அந்த ஆவி வந்து கத்து எமன்ட்ட, என்ன வந்து தயவு செஞ்சு என்ன வந்து விட்டுருங்க, என்ன வந்து ஏன்னா இப்பதான் வந்து என் குழந்தை பிறந்திருக்கு, மூஞ்சிய கூட நான் சரியா பார்க்கல, அதுக்குள்ளே வந்து என்னை கொண்டு இப்படி வந்து இழுத்துட்டு போறீங்களே, இதெல்லாம் நியாயமா, நான் வந்து எந்த தப்புமே செய்யாதவன், என்னை இப்படி பண்றீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனா எமன் வந்து திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் நேரா வந்து ஃப்ரண்ட்ல அப்படியே பார்த்துட்டு அவர் பாட்டு போய்கிட்டே இருக்காரு. ஏன்னா சில சமயம் வந்து அவர் வந்து காதுல வாங்கிட்டாரு அப்படின்னா இறக்கப்பட்டு சில சமயம் விட்டுருவாராம். ஸோ இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து அவருடைய நீதிக்கு செய்யற துரோகம். ஸோ அதனால வந்து மேக்சிமம் யாரு கத்துனாலும் அவர் வந்து காதுலயே வாங்க மாட்டாராம். ஸோ தரம் இழுத்துட்டு போயிடுறாரு. ஒரு வழியை வந்து பூமியை விட்டு வெளியேறி விண்ணுலகம் போயிட்டாரு. அப்பயுமே வந்து அந்த மூர்த்தி வந்து கெஞ்சிட்டே இருக்கான், நீ எப்படி என்ன வந்து நீங்க கொல்ல போச்சு, என் குழந்தைய வந்து நான் வாங்கி இப்பதான் கையில வந்து பாத்துட்டு இருக்கேன், அடுத்த செகண்டே என்ன கொண்டுட்டீங்க, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு என் மனசுக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே வந்து நான் எந்த பாவமே வந்து பண்ணதில்லை, நீங்க வந்து என்னை வந்து தப்பான ஆளை வந்து கொண்டுட்டு வந்துட்டீங்க, நீங்க வந்து நீதி தவறிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து மூர்த்தி சொல்றோம். ஸோ அப்பதான் வந்து யமதர்மன் சொல்றாரு, நான் வந்து யம தர்மராஜா, நான் வந்து நீதியெல்லாம் வந்து என்னைக்கு தவற மாட்டேன், நீ செஞ்ச பாவத்தினுடைய பலன் தான் வந்து இப்ப வந்து நீ இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே வந்து மூர்த்தி என்ன சொல்றாப்புல அப்படின்னா, நான் வந்து பாவம் செஞ்சேனா, நான் எந்த பாவமே செய்யலையே, நீங்க வேணா
போய் கூட விசாரிச்சுக்கோங்க எல்லாத்தையும், நான் இது வரைக்கும் எந்த பாவமே செஞ்சது கிடையாது அப்படின்னு. அதுக்கு யமன் சொல்றாரு, நீ வந்து இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்காக இப்ப வந்து நீ இறந்து போல, நீ வந்து போன ஜென்மத்துல செஞ்ச ஒரு பாவத்துக்காக தான் இப்ப நீ வந்து இறந்து போயிட்ட, அதுதான் வந்து உன்னுடைய பாவ கணக்கு அப்படின்ற மாதிரி வந்து யமன் சொல்றாரு. உடனே வந்து மூர்த்தி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, போன ஜென்மத்துல செஞ்ச பாவமா? அப்ப போன ஜென்மத்துல செஞ்ச பாவம்னா போன ஜென்மத்திலே நீங்க வந்து எனக்கு தண்டனை கொடுக்குறியா, ஏன் வந்து அடுத்த ஜென்மத்துல வந்து தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டவனே உடனே யமன் சொல்றாரு, உன்னுடைய நீ செஞ்ச பாவத்துக்கு வந்து உனக்கு வந்து தண்டனை வந்து 7 வருஷம், இதுதான் வந்து 2வது பிறவி, 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் உனக்கு 5 பிறவிக்குமே வந்து தண்டனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்து இவனுக்கு ஆச்சரியம் தாங்கல. பொறுங்க, முதல்ல எப்படி இருந்தாலும் என்னை கொண்டுட்டீங்க, நான் செத்துட்டேன், ஆவியா தான் இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க எரிப்பீங்க, என்னமோ பண்ணுவீங்க, வடச்சட்டில போய் வாட்டுவீங்க, என்ன வேணா பண்ணிக்கிங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்ற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து மூர்த்தி வந்து கேட்கறான். உடனே வந்து அந்த யம தர்மராஜன் வந்து ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றாரு. இந்த மாதிரி போன ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உனக்கு இந்த ஜென்மத்துல வந்து யாரு வந்து அம்மாவா இருக்காங்களோ அவங்களே தான் உனக்கு போன ஜென்மத்திலேயே வந்து அம்மாவா இருந்தாங்க. இந்த ஜென்மத்துல உனக்கு யாரு வந்து பொண்டாட்டியா இருந்தாங்களோ அவங்க தான் வந்து போன ஜென்மத்திலேயே வந்து உனக்கு பொண்டாட்டியா இருந்தாங்க. ஆனா உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும் போதே வந்து உங்களுடைய அப்பா வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து உன்னை வளர்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து உங்க அம்மா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தும் கூட இன்னொரு கல்யாணம் வந்து அவங்க பண்ணிக்கவே இல்லை. உனக்காக தான் வந்து அவங்க கல்யாணமே பண்ணாம லாஸ்ட் வரையுமே வந்து அதே மாதிரியாவே இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து சமாளிச்சு உன்னை வந்து வளர்த்துட்டு வந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து நிறைய. ஏன்னா ஒரு கல்யாணம் ஒரு 3 வயசுலயே வந்து அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு மனைவி வந்து தனியா தான் இருக்கா அப்படின்னா அந்த ஆண்களுடைய கண்கள்லாம் வந்து எந்த மாதிரி இருக்கும், அவ எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்து அனுபவிச்சிருப்பா, அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் தாண்டி தான் வந்து உன்னை வந்து ஒரு நல்ல முறையில வளர்த்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்குமே வந்து எல்லா வேலையுமே வந்து உங்க அம்மா வந்து பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சுச்சுவேஷன்ல உங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து வயசாயிடுச்சு, அவங்களால வந்து எந்த வேலையுமே வந்து செய்ய முடியல, அவங்க உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி புண்ணு ஆயிடுச்சு, அவங்க வந்து படுத்த படுக்கையா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பெட்லயே வந்து மலம் கழிச்சிருவாங்க, யூனிட் போயிருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சோ அந்த சுச்சுவேஷன்ல நீ வந்து உங்க வீட்டுக்கார அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன வந்து அவங்க அம்மா வந்து நீ வந்து சரியா வந்து பார்க்கல, சரியா வந்து கவனிக்கல, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து இறந்து போற லெவலுக்கு வந்து ஆயிட்டாங்க. ஸோ அப்பயும் கூட வந்து ஒய்ஃப் வந்து ஒய்ஃபும் சரி நீயும் சரி அவங்க அம்மா வந்து சரியா வந்து நீ வந்து பாதுகாக்கல, அவங்களுக்கான எந்த வேலைகளுமே பண்ணல, கடைசியா வந்து அவங்க இறந்தே போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீ வந்து கரெக்டான முறையில் வந்து உங்க அம்மா வந்து பாத்துக்கறல, உங்க வீட்டுக்கார அம்மாவும் வந்து அவங்க வந்து சரியா வந்து கவனிச்சுக்கல, அவங்க வந்து தொடவே வந்து ரொம்ப வந்து அருவறுப்பட்டா, ஸோ அதனாலதான் வந்து உங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து மூர்த்தி வந்து ஓகே, நான் வந்து செஞ்சது பாவம் தான், போன ஜென்மத்துல வந்து எங்க அம்மா வந்து எங்க அப்பா இறந்த பிறகு என்னை வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வளர்த்துருக்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கார அம்மா பேச்சை கேட்டுட்டு எங்க அம்மாவை சரியா பார்க்காம விட்டாதனால இப்ப நான் வந்து செத்து போயிட்டேன், செத்து போய் இன்னொரு பிறவியில வந்திருக்கேன், அதுக்கான பாவத்தை வந்து இப்ப நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இதை நான் வந்து நான் ஏத்துக்கிறேன், இது வந்து நான் உண்மையிலேயே வந்து அக்செப்ட் பண்றேன், நான் செஞ்சது பாவம் தான், இப்ப என்ன பண்ண போறீங்க, தீயில போட்டு வாட்ட போறீங்களா, சரி வாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே யம தர்மராஜாவும் அந்த யம கிங்கனர்கள் தான் இருப்பாங்க, அவங்களாம் கூப்பிட்டு எப்பா இவனை போட்டு எண்ணெயில போட்டு பொறிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவனை தூக்கி வந்து அந்த சட்டியில போட்டு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு, அப்படியே அந்த கொதிக்கிற எண்ணெயில வந்து எரிஞ்சிட்டு இருக்காப்ல. பாதி வந்து எரிஞ்சிருச்சு, இவ்வளவு தூரத்துக்கு வந்து எரிஞ்சிருச்சு, பாதி தான் இருக்கு. ஏமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாப்ல. ஏய் சீக்கிரம் சொல்லு, இன்னும் 2 செகண்ட் தான், அதுக்குள்ள நீ எரிஞ்சு அப்படியே ஒண்ணுமெல்லாம் ஆக போற அப்படின்னு. இல்ல அதெல்லாம் ரைட்டு, நான் வந்து பாவம் செஞ்சேன், அதனால வந்து எனக்கு இத்தனை பிறவில வந்து இந்த தண்டனை வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா அதே நேரத்துல என் ஒய்ஃபும் வந்து அந்த இடத்துல பாவம் செஞ்சால, அவளும் வந்து என்னை எங்க அம்மா கிட்ட போக விடாம நிறைய விஷயங்கள் பண்ணா, அவளுமே வந்து எங்க அம்மாவுடைய அந்த மலம் சிறுநீரா எதுவுமே வந்து தொட முடியாம அசிங்கம் நினைச்சு ஒதுங்கினா, அப்ப அவளுக்கு எந்த தண்டனையுமே நீ வந்து கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து மூர்த்தி வந்து கேட்கறான். அந்த தருவாயிலையும் கூட யமன் கிட்ட வந்து கேட்கறான். அதுக்கு யமன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, போன பிறவியில உனக்கு மனைவியா வந்தவதானே இந்த பிறவியில மனைவியா வந்திருக்கா அப்படின்னே, ஆமா, போன பிறவியில உங்க அம்மா வந்து இறந்தாங்கல்ல, அந்த அம்மா தான் இப்ப வந்து உனக்கு வந்து பிள்ளையா பிறந்திருக்கு. அந்த அம்மா வந்து அதாவது ஒய்ஃப் வந்து எப்படி அந்த போன ஜென்மத்துல வந்து உங்க அம்மாவுடைய அந்த மலத்தை இந்த சிறுநீரத்தை இதெல்லாம் தொடுறதுக்கு வந்து ரொம்ப ஐயவப்பட்டாலோ, இப்ப அது எல்லாத்தையுமே வந்து அவ விரும்பி ஆயுசுக்கு வந்து செஞ்சாகணும். ஏன்னா இப்ப மகளா பிறந்திருக்கிறது யாருன்னா உங்க அம்மா தான் வந்து இப்ப வந்து மகளா வந்து பிறந்திருக்காங்க. இதுதான் வந்து அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அவளுடைய ஆயுசுக்குமே வந்து அவங்க அம்மாவை வந்து எப்படி நிராகரிச்சாலோ, அது எதுக்காக நிராகரிச்சாலும் அதை ஃபுல்லா இப்ப வந்து அவளே வந்து ஆசைப்பட்டு பண்ற மாதிரி பண்ணியாச்சு. அது மட்டும் கிடையாது, அவங்க அம்மா எப்படி தன்னுடைய கணவனை இறந்து இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்தாங்களோ, அதே மாதிரி இப்போ உன்னுடைய ஒய்ஃபும் வந்து உன்னை இழந்துட்டாங்க, இப்ப அவங்களுமே வந்து தனியான கணவன் இல்லாத ஒரு பிள்ளையா தான் வந்து வளர்த்துட்டு வருவாங்க. சோ இதுதான் வந்து அவளுக்கான சாபம் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜன் வந்து சொல்லி முடிக்கிறாரு. அப்பதான் வந்து மூர்த்திக்கு புரியுது, சோ நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம தண்டனை மேல வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம், சோ அவ பண்ண பாவத்துக்கு வந்து அவ வந்து பூமியில இருந்துகிட்டே வாழ்ந்துகிட்டே வந்து ஒரு தண்டனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்
வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த கதையில கூட மெயினா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க ஒரு செயல் செய்றீங்க அப்படின்னா அதற்கான கர்மா தான் வந்து உங்களுக்கு வரும். அதாவது ஆக்சுவலா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீ கர்மாவின் படிதான் செயல், செயலின் படிதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு கெட்டது பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வினை வந்து வரும். ஸோ இந்த வினையை நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான இன்னொரு கர்மா வந்து வரும். ஸோ அதுதான் வந்து அவங்க வந்து இந்த கதையின் மூலமா சொல்ல வராங்க. நீங்க செய்யறது வந்து கரெக்டான செயலா இருந்துச்சு, கரெக்டா நல்லதே செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற கர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்மா தான் வரும். நீங்க வந்து செய்யற செயலே வந்து அங்க வந்து தீங்காதான் இருந்துச்சு, தப்பாதான் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர கர்மாவும் வந்து தப்பான கர்மா தான் வரும். ஸோ இப்ப எல்லாரும் நினைச்சிருப்பாங்களா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, அவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னா, சோ இவங்க வந்து போன பிறவியில் இப்படி பண்ணிருப்பாங்க, சோ அதனால வந்து இந்த பிறவியில் வந்து இப்படி அனுபவிக்கிறாங்க, நான் வந்து இந்த பிறவியில் இப்படி பண்ணிட்டேன், அப்ப அடுத்த பிறவியில் இப்படி அனுபவிப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து இந்த கதை வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்காக தான் அந்த கதையை வந்து இந்த கதை மூலமா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். சோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் தப்பா பண்ணணும் அப்படின்னா நமக்கு தப்பா தான் நடக்கும், நம்ம நல்லா பண்ணா அப்படின்னா நமக்கு வந்து நல்லா நடக்கும் அப்படின்றத அந்த கதையின் மூலமா வந்து சொல்ல வந்தது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சேனல் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது கதை சொல்லணும், வேற ஏதாவது நாவல் சொல்லணும், வேற ஏதாவது கவிதைகள் சொல்லணும், ஏதாவது சினிமா பத்தி சொல்லணும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல மேல நம்மளுடைய மெயில் ஐடி இருக்கு, சோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்க. சோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறோம். நன்றி.